நிந்தனைகள் புரட்டு வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் புரட்டு வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. தேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. இந்த காலை வேளையிலே the blessings of the anointing of God, தேவனுடைய அபிஷேகத்தினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நசரேனாய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இந்த வசனத்தை சற்று கவனிங்க. நசரேனாய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். இந்த வசனத்திலே 2 வகையான வல்லமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவனுடைய அபிஷேகத்தினால் உண்டான வல்லமை, பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும், பரிசுத்தாவினுடைய வல்லமை, the power of the Holy Spirit. கீழே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்? பிசாசின் வல்லமை, பிசாசின் வல்லமையில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் எதிர்பார்ப்பது அல்லது வாக்கு பண்ணியிருப்பது, தேவன் தம்முடைய பிள்ளைகள் எல்லோருமே தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படணும், தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்படணும் என்று கர்த்தர் நினைக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார், எதிர்பார்க்கிறார். வசனத்திலே இயேசுவை தேவாவினால் நிரப்பினார், வல்லமையினால் நிரப்பினார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். பரலோகத்தின் தேவன் அவரை தமது ஆவியினால் அபிஷேகித்தார். The same God has anointed us with the same spirit. இயேசுவுக்குள்ள அபிஷேகத்துக்கும் நாம பெற்ற அபிஷேகத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் கிடையாது. இயேசுவை பரிசுத்தாவினால் அபிஷேகித்தவர் விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளையும் பரிசுத்தாவினால் தான் நினைச்சிருக்கிறாரு, அபிஷேகித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின போது தேவன் புறாவை போல பரிசுத்தாவியானவர் அவர் மேல் என்ன செய்தாராம்? இறங்கினார் என்று மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல, புறா இஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட். நீங்களும் நானும் பரிசுத்தாவி பெறும்போது அதுபோல புறா வந்து இறங்குவது போல ஒரு காட்சி எனக்கு தெரியலையே என்று நீங்கள் நினைக்கலாம். அங்கே புறா என்பது ஒரு உருவகப்படுத்தப்பட்ட உண்மை. புறா இஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட். புறாவை போல அங்கே புறா முக்கியம் அல்ல, பரிசுத்தாவியானவர் அவர் மேல் இறங்கினதுதான் என்னது முக்கியம். பரிசுத்த ஆவியினாலே இயேசு நிரப்பப்படுவார் என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தாவியினால் நிரப்புவார் என்று நம்மை குறித்தும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள என்ன செய்யுங்க?
அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கும் போது, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்க, காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சோ கிறிஸ்துவுக்கு எப்படி தேவ ஆவி அருளப்படுவார் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது போல, அவரை விசுவாசிக்கிற எல்லோருக்குமே பரிசுத்தாவியானவர் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருப்பார். புறாவை போல இறங்கினார். அது ஒரு உருவக வார்த்தை. ஸ்தோத்திரம். இங்கே ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆவியானவர் இயேசுவுக்கு என்ன கொடுத்தாரோ, பரிசுத்தாவியை பெற்ற ஒவ்வொருவருக்கும் உணர்வை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், தேவனுக்கு பயப்படுற பயத்தை கொடுப்பார். ஆகையாலே ஆவியானவர் ஒருவர் தான். நான் பெற்ற ஆவி வேற, நீங்கள் பெற்ற ஆவி வேற கிடையாது. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய அர்ப்பணிப்பு பிறருக்கு வித்தியாசப்படலாம். அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கின the same spirit நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆனா அவர்களிடத்திலிருந்த விசுவாசமும், அவர்களிடத்திலிருந்த அர்ப்பணிப்பும், அவர்களிடத்திலிருந்த ஜெப வாழ்க்கைக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கலாம். ஆனா ஆவி ஒன்றுதான். ஊழியத்திலே வித்தியாசம் உண்டு, ஆவியில என்னல்ல, அவைகளெல்லாம் நடப்பிக்கிறவர் ஒரே ஆவி என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 61 கூட பரிசுத்தாவி இயேசுவில் வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை வாசிக்கும் போது, தரித்திரருக்கு கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்கள் என்றால் கஷ்டப்படக்கூடியவர்கள் அல்லது சிறுமைப்பட்டவர்களுக்கு பல அர்த்தம் உண்டு. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய மக்களுக்கு தம்முடைய ஆவியை அவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டிலே எண்ணெய் அபிஷேகமாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் என்பது சாதாரண மக்களுக்கு கொடுக்கப்படாது. அவங்க ஆசாரியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் என்ற அந்த ஹை லெவல் பீப்புளுக்கு தான் எண்ணெய் அபிஷேகம் ஊற்றப்படும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லி ஸ்தோத்திர ஸ்பெசிபிக் பீப்புள், அவர்களுக்கு தான் அருளப்பட்டது. தீர்க்கதரிசியானவர் அல்லது ஆசாரியனானவர் எண்ணெயை கொண்டு ஊற்றி கர்த்தருனை அபிஷேகித்திருக்கிறார். எண்ணெய் அபிஷேகம் அது சாதாரண ஆர்டினரி பீப்புளுக்கு என்ன செய்யப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது. ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் மட்டும்தான் இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. அவரை விசுவாசிக்கிற மாம்சமான யாவருக்கும் பரிசுத்த ஆவி என்ன செய்யப்படுறார், ஊற்றப்படுகிறார், கொடுக்கப்படுகிறார். பிரைஸ் காட். எண்ணெய் அபிஷேகமும் நறுமண, அதாவது ஆசரிப்பு கூடாரத்திலே பொருள்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு அபிஷேக தைலம் என்று நறுமண பொருள்களினாலே அபிஷேக தைலத்தை ஊற்றி அபிஷேகம் இந்த அபிஷேகம் எல்லாம் பரிசுத்தாவினால் பெறக்கூடிய அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசுவை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி, பாருங்கள், அவர் பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும். பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் சீசர் மேல் வந்து இறங்கினார். அப்பொழுதுதான் பேதுரு பேசுகிறார், கிறிஸ்துவானவர் தேவனுடைய ஆவியை பற்றி இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியை
நீங்கள் கேட்கிறதும் நீங்கள் காண்கிறதுமான இந்த அபிஷேகத்தை எங்கள் மேல் பொழிந்தருளினார் என்று சொல்வதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அபிஷேகிக்கிறவர். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு நோக்கத்தோட கொடுக்கிறார். பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக தேவனே என்னையும் அபிஷேகியும் என்று கேட்பீர்கள் என்றால் கண்டிப்பாக அபிஷேகிப்பார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அபிஷேகத்தை காத்துக் கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.